நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடங்கிறது நீங்கள் போனதும் பார்ப்பீங்க. ஆனால் தம்ப்நெயிலை பார்த்து சிலர் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 வருஷமாக எல்லாமே இந்த கொரோனா வந்ததுனால எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ தான் அது இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரெகுலர் வாழ்க்கைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். அது என்ன இடம்னு நம்ம போய் பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ ஈசிஆர் ரோட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் 6 மணிக்கு கிளம்புனோம் வீட்டிலேருந்து. இப்போ பாருங்கள், ஈசிஆர் சிக்னல் கட் பண்ணினா இந்த சிக்னலில் ரொம்ப நேரம் நின்னோம். அது லெஃப்டில் திரும்பினா ஈசிஆர் வந்துடும். எனக்கும் ஒரே டென்ஷனு. அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். லேட் ஆயிருமோ என்னவோன்னு. அப்புறம் பார்த்தா கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். நிறைய டிராஃபிக் இப்போது. அது சண்டே தான் போனோம். சண்டே ஈவினிங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. பொதுவாக சண்டே ஈவினிங் இருக்காது, சாட்டர்டே தான் இருக்கும். இப்போ ஈசிஆர் வந்தாச்சு. எப்போவும் நான் போகிற அந்த தோசை ரெஸ்டாரண்ட்டு வந்தாச்சு. சரி ஏதாவது காஃபி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்தது. பானிபூரி, பேல்பூரி அந்த மாதிரியெல்லாம். இப்போ பாருங்கள், இந்த செஃப் தஹிபூரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அந்த பானிபூரி, அந்த பூரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தயிர்லாம் ஊற்றி எத்தனை வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாமும் போட்டு நிறைய ஆட் பண்ணுறது தான் இந்த நம்ம நார்த் இண்டியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லேயே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுறது. மசாலாஸே பாருங்கள் எத்தனை மசாலாஸ் வச்சுருக்காரு. அப்புறம் வெங்காயம், அப்புறம் பொரி, ஓமப்பொடி அந்த மாதிரி நிறைய மேலே போட்டுறாரு. போட்டு நான் வாங்கலை, பட் இன்னொருத்தங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் வீடியோ எடுத்தேன். நான் சமோசா சென்னா தான் வாங்கினேன். சென்னா சாப்பிடணும் போல் இருந்தது. அப்புறம் கட்லெட் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி சமோசா சென்னா வாங்கினோம். அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் தரதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் அந்த சமோசா சென்னா. அங்கே சாப்பிட்டுட்டு வெளியில் வரச்ச நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரஜினி அப்படிங்கிறவங்கள பார்த்தேன். அவங்க துறப்பாக்கத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்களும் நெக்ஸ்ட் வீக் நான் காசிக்கு போகிறேன், உங்கள் நகரத்தார் விடுதியில் தான் நாங்களும் தங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கூட பேசுனது. யூடியூப்பில் நீங்கள் பண்ணுற எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஐஓபியில் வேலை பார்க்குறதாகவும் சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நல்லா இருந்தது. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸோடு பேசுகிறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே வீடியோ எடுக்க மாட்டேன். இந்த தடவை என் பையனை டக்குன்னு வீடியோ எடுக்க சொன்னேன். அப்புறம் அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம வர்ற இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிருச்சு. கார் பார்க்கிங்க்கு அங்கே நிறைய கூட்டமாக இருந்தது. சரி 2 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு தான் போனோம். நடுவிலே ஒரு தடவை என் பையன் கூப்பிட்டான். அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு கோபம். சரி இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சு இல்லையா, அதனால் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் கார் நிறுத்துறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நிறைய கூட்டம். ஏன்னா 2 வருஷமாக எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்பப்போ வந்தால் தான் நமக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். போய் காரை நிறுத்தியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நாங்கள் சினிமா பார்க்க தான் வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கார் பார்க்கிங்கில் கூட்டம். ஆளுங்களும் பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் நமக்கே பயம் விட்டுருச்சு. அதனால் இப்போ எல்லாருமே நார்மல் இதுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் நிறைய பேர் மாஸ்கோடு தான் வந்திருந்தாங்க. ஏன்னா மாஸ்கோடு தான் அதுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. முன்னாடி தான் தேட்டரில் 2 சீட்டு தள்ளி தள்ளி உட்கார வச்சாங்களாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சரியானதுனால பக்கத்தில் தான் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது பிவிஆர் சினிமாஸ். நம்ம ஈசிஆரில் டோல் தாண்டினதும் இருக்குது. நான் கூட சரி 2 வருஷமாக திறக்கலையே, தேட்டர் எப்படி இருக்கோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் தேட்டர் நல்லா நாங்கள் முன்னாடி எப்படி போனோமோ அதே மாதிரி இருந்தது.
எல்லாம் சானிடைஸ் பண்ணிட்டு தான் அனுப்புனாங்க. நல்ல டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் சானிடைசர்லாம் அங்கங்கே இருந்தது, அதெல்லாம் போட்டுக்கிட்டு போனோம். தேட்ரு அப்போ பார்த்த மாதிரியே அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக இருந்தது. பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க, சூப்பராக இருக்குது. என் பையன்தான் சரி என்ன போயிட்டே இருக்க நில்லு அப்படின்னு சொன்னான். சரி நின்னே பாருங்கள், நுழையரிச்சியே எவ்வளோ நிற்குது இந்த பாப்கார்னுக்காக. சரி நாங்கள் அங்கேயே சாப்பிட்டதுனால எதுவும் சாப்பிடல. ஏன்னா எல்லாம் நமக்கே சினிமா தேட்டருக்கு போகிறோம்னாலே பாப்கார்ன் வாங்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே மூவி பார்க்குறதுல அது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அப்புறம் அப்படி வந்தோம். கரெக்ட் டைமாக இருந்தது. 7:20க்கு தான் படம் ஸ்டார்டிங். நாங்கள் எப்போவுமே சில சமயம் நாங்கள் போகிறச்சே ஆரம்பிச்சிரும். இந்த தடவை கொஞ்சம் டைம் இருந்தது, அவங்களே வெளியில் தான் நிற்க வச்சுருக்காங்க. இப்போ தேட்டருக்குள்ளே போயாச்சு. போய் பாருங்கள், தேட்டருமே நல்லா க்ளீனாக சூப்பராக இருந்தது. 2 வருஷம் மூடி இருந்த தேட்டர் மாதிரிலாம் இல்லை, நல்லா சூப்பராக இருந்தது. எங்களுக்கு வந்து ஜேல தான் இருந்தது டிக்கெட்ஸு, அதனால் மேலே ஏறி போனோம். ஏறி போய் உட்காந்து மூவி பார்த்தோம். அது என்ன படம்னா எதற்கும் துணிந்தவன், சூர்யாவோட படம் தான். பார்த்துட்டு அப்படி இன்டர்வலில் சரி பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லாம்னா அப்புறம் படம்லாம் முடிஞ்சு நாங்கள் அப்படியே வந்தோம். பனையூரில் ஏ டு பி அடையார் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் வந்து திறந்துருக்காங்க புதுசாக. நல்லா இருந்தது. அதுலேயும் நிறைய கூட்டம் இருந்தது. பட் பெருசாக இருந்ததுனால டக்குன்னு வந்து சாப்பிட்டுட்டோம். அப்போவே நாங்கள் சாப்பிட போகிறச்சே சினிமா முடியறச்சே மணி 10:15 10:20 இருக்கும். அப்புறம்தான் சரி இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு 10:30 வரைக்குமே ஹோட்டல்ஸ் எல்லாமே திறந்துருக்கு. அப்புறம் போய் இதில் தான் அடையார் ஆனந்த பவனில் தான் சாப்பிட போனோம். பாருங்கள், இந்த பேம்பு ட்ரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உள்ளே போனோம். போயிட்டு அங்கே அடையார் ஆனந்த பவன்லேயே இந்த வீச்சு பரோட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. சரி நைட் டைமு அதெல்லாம் திருப்பி மாற்றலை, அதையே சாப்பிட்டோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தோசை சாப்பிட்டாங்க. அப்புறம் எங்கள் பையன் வந்து ரவா தோசை சாப்பிட்டான். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் யாரும் இப்போ மூவி போனீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ லேட் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.